ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் கறி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம அப்பப்போ லைட்டாக வந்து சூடு பண்ணால் மட்டும் போதும். பாறை மீன் வச்சு தான் இன்றைக்கி வந்து குழம்பு வந்து வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் எதுவுமே நம்ம வந்து போட மாட்டோம். போடாமல் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வந்து மசாலா மட்டும் போட்டு வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு மீன், கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான், தலையோடி பாதியும் துண்டு மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. மல்லிப்பொடி அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் வந்து கொடுக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து ஊற்றிக்கிடலாம். புளி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா இது எல்லாம் போட்டு அவிச்சு சாப்பிடும்போது அந்த மீனோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். பச்சை மிளகா வந்து ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். அதனால தான் போட்டுட்டு கல் உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வந்து சுற்றி வந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி வந்து மீன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்பையை வச்சு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மீன் வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்பையை வச்சு கிண்டும்போது உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வந்து போட்டுடலாம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எதுவுமே விட வேண்டாம். அதுவே நல்லா வந்து கொஞ்சம் வற்றி மீன் வந்து நல்லா வந்து சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா மீன் கறி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் வைக்கிறத விட அடுத்த நாள் எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து வெந்துட்டு இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். உங்களுக்கு இதில் எண்ணெய் வேணும்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லா மணமாக இருக்கும். அப்படி எண்ணெய் இல்லாமல் கூட ஊற்றிக்கிடலாம், அதுவும் ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீன் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த கறி பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஃப்ளேவரான ஒரு கறியாக இருக்கும். டேஸ்ட் அந்த பாறை மீனில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து அப்படியே வந்து இதில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.